திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கழிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதி தீரா அத்து எறது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழிர்கோன் பொழித்த புகையிர்கோன் கடல் போற்றி ஆளி விசை கல்விதப்பில் அடைந்த வீராண்டனை போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் அல்ல தேவயானை வள்ளி அம்பாள் சமேத முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று கந்தன் கருணை என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கூட்டியுள்ளது. கந்தன் என்கின்ற சொல்லுக்கு 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும் உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும் பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வோன் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அப்படி 6 முகங்களையும் ஒன்றாக கொண்ட பெருமான் அருணைநாத பெருமான் கூட 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவ நாயனது ஈசன் என மானமுயர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதும் நீருபடு மாலை போரும் ஏனியவ வேல அணி நீலமையில் ஆக உமை தந்த வேலை நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல் விடும் மடங்கள் வேளா என்று மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது அருணைநாத பெருமான். அப்படி 6 முகங்களையும் ஒன்றாக கொண்ட பெருமான் அவனுடைய கருணைதான் என்ன என்று பார்த்தால் அவன் செய்கின்ற கருணை அறக்கருணை மரக்கருணை என்கின்ற 2 வகை கருணையை செலுத்துகின்றான். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு பிள்ளை அன்போடு சொல்வதை கேட்கும், ஒரு பிள்ளை சொல்வதை கேட்காது. கண்ணா இங்க போய் விளையாடாதரா அப்படின்னு ஒரு பிள்ளைய சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கேட்காது. இந்த தாய் சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்கன்னா போனோன்னா கை காலம் உடைஞ்சிருண்டான்னு சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்கலன்னா இழுத்து பிடிச்சு 2 அடி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? ஏன்? அப்ப அந்த தாய்க்கு கருணை இல்லைன்னு கிடையாது, அந்த தாய்க்கு ரொம்ப கருணை அந்த பிள்ளை மேல. கீழே விழுந்துருச்சுன்னா கை காலம் உடைஞ்சிருமே அப்படிங்கிற அந்த கருணையில அவங்க 2 அடி அடிப்பாங்க. அதே போலதான் இறைவனும் மரக்கருணையை செலுத்துகின்றார். தேவர்களுக்கு அறக்கருணையும் அசுரர்களுக்கு மரக்கருணையும் செலுத்துகின்றார். 2 வகை கருணை. அப்படி இந்த கருணையை பற்றி சொல்லும் போது அந்த 6 முகங்களும் எப்படி என்று கேட்டால் அருவும் உருவமும் அனாதியாய் பலவும் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தன நான்கு உலகம் உய்ய என்று கந்தபுராணத்தில் கச்சப்ப சிவாச்சாரியார் சொல்வதற்கிறாங்க. அந்த 6 முகங்களும் கருணை கூறு முகங்கள். கூறுனா மேலான அர்த்தம். மேலான அந்த 6 முகங்களும் கூர்மையான கருணை, முழுக்க முழுக்க கருணை, மேலான கருணையுடைய முகம் இந்த 6 முகமும்.
அதுதான் சொன்னாரு, கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் ஆங்கு உலகம் உய்ய. சூரியன் உதிக்குதுன்னா அப்போ சூரியன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சாயங்காலம் மறையுது, ஆனா காலையில உதிக்குது. ஏற்கனவே மறைஞ்சிருந்தது உதித்தது. அதே போல சிவபெருமானுடைய 5 முகத்தோடு 6வது முகம் மறைத்து வைத்திருந்தார். அதை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த முகம்தான் 6 முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் சென்று முறையிட்டார்கள். பெருமானே, உங்களிடம் இருந்து ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது உருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவி இனியவை பதித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம் வீடு தந்திடும் கருமவதே எல்லால் கருணையாவதே என்று கேட்டார்கள். அப்போது பெருமான் சொன்னார், நீங்க எந்த வேலையாக வந்தீர்கள் என்று கேட்டதும் அவங்க சொன்னாங்க, சுவாமி கிட்ட, பெருமானே, உங்களிடம் இருந்து ஒரு குழந்தை வர வேண்டும். அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதுக்கு ஆதி இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது, தொடக்கம் இருக்கக்கூடாது, முடிவு இருக்கக்கூடாது, இன்பம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பாள் நிகர்க்க என்றார் என்று மிக அற்புதமாக சொன்னார். லட்சிய பசுவச்சர் மிக அற்புதமாக சொல்கின்றார். அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகழ்க்க என்றார். அது உங்ககிட்ட இருந்து வரணும் சாமி, அது அம்பாளிடமிருந்து வரக்கூடாது என்று கூறினார்கள். உடனே சுவாமி புந்திக்குள் இட செயற்க புதல்வனை தருதும் என்னா அந்திக்குள் நிகழ்வை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6ம் கொண்டார். ஏற்கனவே 5 முகத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த 6வது முகத்தை ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை இப்பொழுது எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த முகம்தான் 6 முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதோ முகம் என்று சுவாமி அந்த முகத்தை எடுத்து வெளிக்கொண்டு வந்தார். அந்த முகம் எப்படிப்பட்டோம்னா, கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தன நான்கு உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக முருகப்பெருமானுடைய முகத்தை சிவபெருமான் எடுத்து வெளிக்கொண்டு வந்தார். ஏற்கனவே இருந்த முகத்தை தான் இப்ப அதோ முகம் என்று அந்த 6வது முகத்தை பெருமான் எடுத்து. அப்படிப்பட்ட இந்த முகத்தை பற்றி, அந்த கருணைக்கூர் முகத்தை பற்றி சொல்லும் போது, மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் வயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி என்று அற்புதமாக சொல்கின்றார். 2 சேர் போட்டு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி. அந்த 6 முகமுமே கருணை உடைய முகம். 6 முகம். அந்த 6 முகத்தை பற்றி சொல்கின்றார். அரைநாதர் கூட திருப்புகழ சொல்றாரு, ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அற்புதமாக சொல்கின்றார். அந்த 6 முகமும் என்னென்ன நிலைப்பாடோடு இருக்கின்றது என்பதை ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்று கூறினார். முதல் எடுத்ததுமே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. முருகப்பெருமானை யாரு வணங்குகின்றார்களோ, வழிபாடு செய்கின்றார்களோ, அந்த 6 முகத்தை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு ஏறு முகம் என்று மிக அற்புதமாக சொன்னார். அவர்களுக்கு எப்போதும் தாழ்வு அல்ல, எப்பொழுதுமே ஏறுமுகமாக விளங்கும்.
அந்த 6 முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு முகத்துல ஏரி விலை ஆடும் முகம் ஒன்று அப்படின்னாரு. மயிலோடு வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த திறம், அந்த மயிலே சூரபத்மன் முடிவாக மயிலாக சென்றார். அது இறைவனுடைய மிகப்பெரிய கருணை. அசுரர்களுக்கும் அருள் செய்த அந்த திறத்தை முதல் சொல்றார். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. சாமி முருகப்பெருமான் மயில வருகின்றார் என்றால் எதற்காக வள வருகின்றார் என்றால் அடியார்களுக்கு அருள் செய்யும் விதமாக மயிலேறி வருகின்றார். அந்த திறத்தை சொல்லும் போது மயில் ஓம்கார வடிவம் உடையது. இந்த உயிர்களுக்கு முருகப்பெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்கின்ற அந்த திறத்தை உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்வதற்கிணங்க முருகப்பெருமான் மயில் மீது ஏறி குருவாக நமக்கு வந்து அருள் செய்கின்ற அந்த திறத்தை ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. அவருடைய விளையாட்டுகளில் ஒன்று அருள் திருவிளையாடல். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அவருடைய கருணை கூர் முகங்கள்ல ஒன்று அவருடைய திருவிளையாடல். நீலாத திருவிளையாடல்களை அடியார்களுக்கு செய்திருக்கின்றார். அருணைநாத பெருமான் ஒரு முறை திருச்செந்தூர் செல்லும் போது எல்லா அடியார்களும் பேருக்கு முன் இருக்க அருணைநாதர் மட்டும் கடைசியாக நின்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது முருகா உன்னை காண முடியவில்லையே என்று நினைத்தார். உன்னை கடைசியாக இருந்து பார்க்கின்றனே என்று நினைத்தார். உடனே முருகப்பெருமான் நீ தேருக்கு பின்னாடி வாய் அருணகிரி என்று அருணைநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் சொல்ல அருணைநாத பெருமான் தேருக்கு பின்னாடி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தார். அவருக்காக முருகப்பெருமான் தனியாக நின்று நடனம் ஆடி காண்பித்த இடம் திருச்செந்தூர். அப்போ பாடுவார் பாருங்க பாட்டு. தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பவுரி கொண்டு நின் சந்தமுடன் இந்தனின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் குண்டரிகர் அண்டமும் கொண்டவகி ரண்டமும் பொங்கியல வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிரந்தெங்கிலும் வளர்ந்துமும் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே பொன்கிரிய நெஞ்சிரந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை கூற மங்கையும் சந்தமனம் முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்று அற்புதமாக சொல்றார் நமது அருணைநாதர். அந்த பாடலுக்கு தகுந்தவாறு முருகப்பெருமான் நடனம் செய்து காண்பித்தார் திருச்செந்தூர். இப்பயும் நீங்க போனீங்கன்னா நடராஜர் மூர்த்தத்தை அங்க வச்சிருப்பாங்க. சாமி நடராஜ மூர்த்தியாக இருந்து அங்கே நடனம் புரிந்த இடம் திருச்செந்தூர். அதை சொல்லும்போது அந்த மயிலில் வந்து முருகப்பெருமான் அருள் செய்கின்ற அந்த திறம். இப்பொழுது எல்லாரும் பாத யாத்திரை எல்லாம் போறது பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத யாத்திரையா போவாங்க. முடியாதவங்க என்ன செய்வாங்க, நான் மயில் வாகனத்துல போறவங்க அப்படிம்பாங்க. பஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, மயில் வாகனத்துல போறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுதான் சிறப்பு. பஸ்ல போறேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு, நான் மயில் வாகனத்துல போனாங்க அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி காலால் நடந்து செல்ல முடியாத அடியார்கள் என்ன செய்வாங்க, மயில் வாகனத்தில் செல்வார்கள். அதுக்காக முருகப்பெருமான் அருள் செய்ய மாட்டாருன்னு இல்லை, அருள் அழகா செய்வார். அவர் எப்படி வந்தாலும் அருள் செய்வார். உடல் வருத்தணும்னு அவசியம் கிடையாது. வழிபாட்டிலே உடலை வருத்தி எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமது நூல் சொல்லலை. நடக்க முடியாதவர்கள் மயில் வாகனத்திலே சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சிலவரால் முடியும், சிலவரால் முடியாது. அதுக்காக நீ நடந்து வரல நான் உனக்கு அருள் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சாமி சொல்ல மாட்டார். அவருடைய அருள் எப்பயுமே ஒரே போலதான் இருக்கும். அவர் நல்லவராக இருந்தாலும் தீயவராக இருந்தாலும் அருள் ஒன்று போலதான் இருக்கும். கூடுமான அளவுக்கு சாமி வந்து தீயவர்களை தூயவராக ஆக்குறது தான் ரொம்ப முயற்சி பண்ணுவார். இப்போ ஸ்கூல்ல டீச்சர் படிப்பாங்க பிள்ளைகள்லாம்.
ஆனா டீச்சர் என்ன செய்வாங்கன்னா நல்லா படிக்கிறவங்க விட்டுருவாங்க. பின்னாடி உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவங்கள கூப்பிட்டு அடி அடி அடின்னு அடிச்சு திருத்துறதுதான் யாரோட வேலை? டீச்சரோட வேலை. அதுதான் நல்லா படிக்காத ஆளுகளையும் படிக்க வைக்கணும். அதுதான். அதே போல அசுரர்களுக்கும் அருள் செய்கின்ற திறன் தான் முருகப்பெருமானுக்கு. அதுதான் கருணை. நல்லவர்களுக்கு அருள் செய்வதை காட்டிலும் தீயவர்களுக்கு அருள் செய்வதுதான் பெரிய சிறப்பு. அப்படி சொல்லும் போது சீப சிவாச்சாரியர் சொல்றாரு, தீயவை புரிந்தவர் எவரேனும், எப்பேற்பட்ட தீயது புரிந்தாலும் கூட முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே போதுமா. தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அலுசவர் நீதியும் அன்றோ அண்ணால் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே, இப்ப நீங்க எல்லாம் இப்ப முருகப்பெருமான் முன்னாடி தானே நிக்கீங்க, சாமியை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி வந்து நின்னாச்சுனாலே சாமி நம்மளுடைய இப்பேற்பட்ட தீவினைகளை என்ன செஞ்சிருவாராம், முருகப்பெருமான் வைக்கிறான். உங்களை தூயவராக ஆக்குவாராம். எது போல அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிற சாக்கடை இருக்கு, எல்லா தெருவுலையுமே சாக்கடை இருக்கா, அது எங்க போய் கலக்கும்? ஆத்துல போய் கலக்கும். ஆறு எங்க போகும்? கடல்ல போய் கலக்கும். கடல்ல போயாச்சுன்னா அதுக்கு சாக்கடைன்னா பேரு. இங்க இருக்கிற சாக்கடை அங்க போயாச்சுன்னா புனித நீராக ஆகிவிடும். அதே போல நம்ம எப்பேற்பட்ட தீவிரை புரிந்தாலும் கூட முருகப்பெருமான் முன்னாடி போய் நாம் நின்றாலே நம்மளை தூயவராகி மேலை தொல்கதி அடைய வைக்கக்கூடிய கருணை உடையவர் முருகப்பெருமான். எப்பயுமே இறைவனுடைய பெருமையை காட்டிலும் கருணைக்கு சிறப்பு அதிகம். ஒரு நோயாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நோயாளி டாக்டருடைய பெருமையை சொல்லக்கூடாது, அவருடைய கருணையை சொல்லணும். டாக்டர் வந்து பெரிய வீடு கட்டியிருக்காருங்க, அவருக்கு 2 கார் இருக்குங்க, அப்படி சொன்னா பேஷண்ட் குணமா வர, பெருமையை சொல்லக்கூடாது, அவருடைய கருணையை சொல்லணும். இத்தனையோ வேற குணப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற அந்த கருணையை சொன்னா பேஷண்ட்டுக்கு பாதி நோய் குணமான மாதிரி இருக்கும். அது போல இறைவனுடைய கருணைக்கு எப்பொழுதுமே சிறப்பு அதிகம். அப்படி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. சாமி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த அந்த திறம், பிரம்மா முருகப்பெருமான் முகூர்த்தம் அப்படி இருக்கும்போது பிரம்மா அப்படி பார்த்தார். பார்த்துட்டு நேரா கைலாய மலைக்கு உள்ளே சென்றார், சிவபெருமானை தரிசித்தார். போயிட்டு சரி போகும்போதாவது பார்த்துருக்கணும், பார்க்கல, வரும்போது கண்டுக்கிடாம வந்தார். சாமி அதுக்காக கூட இல்லை, முருகப்பெருமான் என்ன செய்தார், தேவர்கள் ஒருவரை அழைத்து 4 முகனை இங்கே வர சொல்லுங்கள் என்றார். 4 முகம், உன்னை கூப்பிடுறது 6 முகம் அப்படின்னாரு. அப்படியா, யாரு அப்படின்றது உடனே வந்து பார்த்தார். முருகப்பெருமான் முன்னாடி வந்து நின்றார். நீங்கள் யார் என்று கேட்டார் முருகப்பெருமான். நான் படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மா என்று கூறினார். அப்படியானால் எதை வைத்து படைக்கின்றீர்கள் என்று முருகப்பெருமான் கேட்க, ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படின்னு நிப்பாட்டிக்கோங்க. இந்த ஓம் என்கின்றதுக்கு பிரணவத்திற்கு விளக்கம் சொல்லிவிட்டு நீங்க அடுத்து கூறலாம் அப்படின்னாரா. எல்லாத்தையும் கேட்டேன், இந்த ஒண்ணு மட்டும் நான் கேட்கல அப்படின்னாரு. ஓங்கிற பிரணவத்துக்கு மட்டும் விளக்க நான் கேட்கல அப்படின்னதும், படைப்பு தொழில் செய்யக்கூடிய ஓம் என்கின்ற பிரணவத்துக்கு, அதுவும் முதல்ல சொல்லக்கூடிய எழுத்துக்கே பொருள் தெரியலையே, எப்படி படைப்பு தொழில் செய்கின்றீர்கள் என்று சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். சாமி ஒரு தண்டனை கொடுத்தார் அப்படின்னா அது வந்து கருணையாகத்தான் இருக்கும். அதுக்கு பேர் மரக்கருணை என்று பெயர். ஆனா பிரம்மாவுக்கு அது எப்படி இருந்தது என்றால், அது அவருக்கு சிறைச்சாலை இல்லை, அது அவருக்கு தவச்சாலையாக விளங்கியது. இப்ப நமக்கு உயிர்களுக்கெல்லாம் ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க, துன்பம் வந்தா நம்மளை சாமி திருத்துறாருன்னு அர்த்தம். துன்பம் வர வர நம்ம சாமி கிட்ட ரொம்ப நெருங்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். பாரியா சமயம் திருச்செந்தூர்ல சொற்பொழி பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்தார். அப்போ ஒருத்தர் அவரை பார்க்கணும்னு பின்னாடியே வந்துகிட்டே இருந்தார். வந்து அவர் ரூமுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார், உள்ள விடல. அதுக்கப்புறம் எப்படியோ கேள்விப்பட்டார், அந்த ஆளை உள்ள விடுங்க அப்படின்னதும் உள்ள போய், சாமி எனக்கு துன்பம் தாங்க முடியல சாமி அப்படின்னாரு. பாரிய சாமியில பார்த்து, எப்பா ஓனல எனக்கு வரலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னாராம் பாரிய சாமி. ஏன்னா இறைவன் உன்னை நெருங்கி வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னாராம். துன்பம் யாருக்கு அதிகமா வருதோ அவங்க முருகப்பெருமான் நம்ம நெருங்கி வந்துட்டாருன்னு அர்த்தம்.
ஏன்னா துன்பம் வந்தாதான் யாரு எங்க வருவாங்க கோயிலுக்கு. இன்பம் வந்து அவன் பக்கமே வர மாட்டாங்க. அதுதான் இயற்கை. ஆனா இன்பம் வரும்போது இறைவனை வழிபாடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்பம் வரும்போது நம்ம ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவோம், துன்பம் வரும்போது ஒரேடியா தோன்றும் வீட்லயே உட்காந்துருவோம், கோயிலுக்கு வர மாட்டோம். ரொம்ப தாங்க முடியாத நிலைக்கு தான் எல்லாம் எங்க வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. அப்படி ஒவ்வொரு உயிரையும் எப்படி எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று அவருடைய கருணை தான் என்னவென்று சொல்வது. அப்பேற்பட்ட கருணை உடையவர் இந்த உயிர்களுக்கு கேவல நிலையிலிருந்து இப்பொழுது சகல நிலைக்கு நம்மை உயர்த்தி முழு இருளில் இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றதே என்று நம்ம அந்த பிறவி என்கின்ற குழியிலிருந்து நம்ம எடுக்கின்றார். எடுத்து இப்ப தனு கரண புவன போகங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார். தனி என்பது உடம்பு, கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் தனு கரண புவனம் என்பது இந்த உலகம், வசிக்கக்கூடிய போகங்கள். நாளையுமே நமக்கு கருணையோடு குறிக்கின்றார் முகப்பெருமான். உடம்பு, இந்த உடம்பு கொடுத்ததே பெரிய சிறப்பு. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இறைவனை வழிபாடு செய்யணும். நான் வழிபாடு செய்யறோமா? நான் போன வாரம் கூட ஒருக்கா கோயிலுக்கு போனேங்க, போன மாசம் கூட ஒருக்கா கோயிலுக்கு போனேங்க. அப்ப அவன் செய்கின்ற உபகாரங்கள் ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைச்சுட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா செல்போன்ல அப்படியே மூழ்கிடுறாங்க. ஒரு அம்மா இரவு 12 மணிக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு, இரவு 12 மணிக்கு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஐயா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. வயசு 60 வயசுக்கு மேல. அந்த ஐயா அப்படி பார்த்துட்டே இருந்தாரு. இப்போ ஏம்மா இப்படி 12 மணிக்கு இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னா, அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க ஒண்ணு, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இந்த பேஸ்லாக் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. செல்போன்ல பேஸ்லாக் ஓப்பன் ஆக மாட்டேங்க, அதனால மேக்கப் பண்ணிட்டு பேஸ்லாக் வாங்க. அதெல்லாம் முதல்ல பார்த்துருக்கு, இப்படி 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 பார்த்துருக்கு, அங்க ஓப்பன் ஆக மாதிரி தெரியல. கேக்கு நல்ல முகத்தை கழிவிட்டு பவுடர் அடிச்சு குங்குமம் எல்லாம் வச்சு அப்படி பார்த்து அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. அப்படி அப்படி செல்போன்ல மூழ்கிட்டாங்க இந்த உலகத்தை. அப்பேற்பட்ட இந்த போக வாழ்க்கையிலையும் நாம் இறைவனை வழிபாடு செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்பேற்பட்ட சிறப்பை எல்லாம் முருகப்பெருமான் நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆகையினாலே அவன் செய்கின்ற உபகாரங்களை எண்ணி எண்ணி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி ஏரி மயில் ஏரி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பிரம்ம இதுக்கு சிலையில் அடைத்தார். எல்லாரும் வந்து கேட்டாங்க, சுவாமி விடுற மாதிரி இல்லை. நந்தி அனுப்புனார், நந்திக்கும் விடுற மாதிரி இல்லை. கடைசி சுவாமியே வந்தார். வந்து முருகா என்ன காரியம் செய்தாய், பிரம்மாவை விடுவி அப்படின்னார். உடனே அப்பா சொன்னதுக்காக உடனே சுவாமி விடுவித்தார். விடுவித்ததும் சாமி சொன்னார், அந்த ஓம் என்கின்ற பிரணவத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமா என்று கேட்டார். தெரியும் அப்படின்னார் முருகன். எங்க சொல்லு அப்படின்னதும் உடனே சாமி சொன்னார், அப்ப நான் குருவாக இருந்து சொல்கின்றேன் என்று முருகப்பெருமான் சொல்ல, சிவபெருமான் எப்படி அதை கேட்டார் என்றால், சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகம் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே அறிவாகம் பெருக இடரானதும் தொலைய அருள்ஞான இன்பமது புரிவாயே அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும். அருமையாக சொல்கின்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில் உம்பகர்சை குருநாதா. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். அந்த ஓம் என்கின்ற பிரணவத்திற்கு
சாமி எல்லாம் தெளிந்தவர். அதனால சிவனார் மனம் குளிர என்று சொன்னாரே ஒழிய தெளியன்னு சொல்லல. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர் அதனால அப்பாவுக்கு எப்படி சொன்னாரா, மனம் குளிரும்படி உபதேசம் செய்தார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில் உம்பர் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தன் என செயலே விரும்பி உள்ளம் இணையாம். நவநீதமும் திருடி உரலோடே ஒன்று வரி ரகுராமர் சிந்தை மகிழ் வருகோனே. பெருமாளே மகிழக்கூடிய பெருமான் யாருன்னா முருகப்பெருமான். அப்படி சொல்றாரு, நவநீதமும் திருடி உரலோடே ஒன்று வரி ரகுராமர் சிந்தை மகிழ் வருகோனே. அவர் சிந்தையில எப்போதும் முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருப்பாராம் திருமால். சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகமும் திருடி உரலோடை ஒன்று வரி ரகுராமர் சிந்தை மகிழ் மகிழ் மருகோனே. நவலோகமும் கைதொழும் நிஜதேவலம் கிருத நலமான விஞ்சை கதிர் விலை கோவே. தேவயானை அம்குரவின் மணவாள சம்பிரமுரு திறன்மீர மிஞ்சு கதிர் வடிவேலா திரு அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உலக. நான் பெருமானே எப்படி இருக்கேன்னா, இந்த உலகத்துல அவமாயினால நான் மயங்கி கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல அருணையாளர் சொல்றாரு. அப்படி சாமிக்கு அவர் உபதேசம் செய்யும் போது முருகப்பெருமான் கருணையோடு அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தை தந்தைக்கு உபதேசம் செய்தார். மனம் குளிரும்படி உபதேசம் செய்தார். அதை சொல்லும்போது சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில். இரு செவினா ரெண்டு செவி கிடையாது, ஒரு செவிதான். அது பெரிய என்று அர்த்தம். அது எந்த பெரிய செவி அப்படின்னாலே அது வலது செவி என்று அர்த்தம். குருநாதர் உபதேசம் செய்யும் போது எப்படி உபதேசம் பண்ணுவாரு? வலது காதில் தானே பண்ணுவார், இடது காதில் பண்ணுவாரா? இல்லை, இடது காதில் எதை சொன்னாலும் நிற்காது, போயிடும். அதனாலதான் எந்த ஒரு செய்தியும் நம்ம நல்ல செய்தியை கேட்கும் போது வலது செவியில கேட்கறது சிறப்பு. ஞான நூல்கள் எல்லாம் வலது செவியில கேட்கணும். இடது செவியில எது கேட்டாலும் என்ன ஆயிரும்? போய் நிற்காது. ஞான நூல் அதனை ஓதல், ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை அப்படின்னாரு. அப்ப இந்த நூல்கள்ல இந்த மாதிரி சாமியோடைய புகழெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் படிக்கணும், அதை ஓதணும், பிறரை ஓதுவிக்கணும், கேட்புவிக்கணும், பிறரை கேட்புவிக்கணும், தான் கேட்கணும், அந்த பொருளோடு அழுந்தணும், சிவத்துல அழுந்தணும். அப்ப நான் இதுவே ஒரு சிவஞான பூசை, ஒரு சிவ பூஜை அப்படிங்கிறாரு சிவஞான சித்தியார் என்கின்ற நூல்ல அருணைநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியா சொல்றாரு. இப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா, இது சிவ பூஜையாம், எழில்ஞான சிவ பூஜை அப்படிங்கிற. இவற்றை கேட்பதும், சாமியுடைய புகழை பற்றி கேட்பதும், அவனை பற்றி பாடுவதும், இதெல்லாம் மிகப்பெரிய சிவபுண்ணியம். வாய்ப்புக்கு உள்ள போதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய புகழை பாடி. அதுவும் அருணைநாதர் சொன்னாரு, சாமி எனக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னாரு. சொல்லு அருணகிரி அப்படின்னாரு. சாமி எனக்கு ஒரு உதவி செய்யா, சொல்லுப்பா அப்படின்னாரு. இல்லை சாமி, எனக்கு எப்படியாவது பாடுறதுக்கு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னாரு. ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியாய் அருள்வாய், தேடும் கைய மாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே சொல்லும் போது பாடும் பணியாய் அருள்வாய், எனக்கு எப்படியாவது பாட வச்சிரு சாமி அப்படின்னாரு. அப்ப அதுக்குள்ளேயும் இன்னொரு பாட்டில் சொன்னாரு, முருகா முருகா சொல்லு அருணகிரி, எனக்கு பாட்டு நல்லா பாட வரணும், சரி பாட வச்சுக்கோம், வேற என்ன செய்யணும் அப்படின்னாரு. அதுல ஒண்ணும் இல்லை சாமி, அந்த புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாய். புகழியில வித்தகராக வழங்கக்கூடிய திருஞான சம்பந்தர் போல எனக்கு அமிர்தகவி தொடைபாட எனக்கு அடிமை தனக்கு, இந்த அடிமைக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான்கிட்ட அருணைநாதர் கேட்கிறார். அப்படி கேட்டா சாமி விட்டுருவாரா? வரணும் முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவணம் முக்தி கூறு வித்து கூறுபரம் என போதும் முக்கட்பரம் அற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்தக்கணிதொடு ஒற்றைக்கிரி வத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக வத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகுபொருள் பஷ்யத்துடன் ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பறி ஒரு நித்தம்பத வைத்து பயிரவி திக்கள் கொனடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவு தொக்கு தொகு சித்திரப்ப விரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பற கொட்டக்கலவிசை குக்கு 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 குத்திப்புதை புக்கு பிடி என முது பூகை கொட்புட்டென நற்பட்ட உணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி குத்து போட ஒத்த புறவள பெருமானே என்று பாட வைத்தார் முருகப்பெருமான். நாம என்ன கேட்கிறோமோ அதை சுவாமி நமக்கு கொடுப்பார். வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டார். எதை கேட்கிறோமோ பாடும்படி கேட்டோம்னா சுவாமி பாட வைப்பார்.
அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வழிபாடு செய்ய வைப்பார். இல்லை எனக்கு உலகத்தை வேணாலும் அதையும் கொடுப்பார் சாமி. அதையும் கொடுக்கறதுக்கு தயார். உலகத்தை நல்லா அனுபவிக்கணும்னாலும் அதையும் அனுபவிக்க வச்சுருவார். ஆனா அங்க அனுபவிச்சா இறைவன் அதுக்கு கேரண்டி கிடையாது. இப்ப நீங்க உலக பொருளை நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கு இறைவன் கேரண்டி கிடையாது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னா சாமி பார்த்தாரு, இதே இந்த நேரத்துல உனக்கு ஆண் குழந்தை கொடுத்தா நீ ரொம்ப துன்பப்படுவப்பா அப்படின்னு சொல்லி சாமி அவனுக்கு கொடுக்காம இருப்பாரு. அதையும் மீறி என்ன செய்வாங்க, போய் எனக்கு குடுன்னு கேட்டு ஆண் குழந்தைய சாமி கொடுத்துருவாரு. ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய தரன்னு இழுத்து கொண்டு வந்து, ஏன் எனக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுத்து வந்து சாமி முன்னாடி அவப்பா நீ தானப்பா கேட்ட, ஆண் குழந்தை கேட்டல, அதான் அப்ப அனுபவிச்சுக்கோ அப்படின்னு. இந்த மாதிரி இந்த உலகத்துல எந்த பொருளை கேட்டாலும் அந்த பொருள்னால் நமக்கு துன்பம் வரும் என்பதை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. நம்ம எது மேல பற்று வச்சிருந்தாலும் அந்த பொருளினால் நமக்கு துன்பம் வந்துவிடும். ஆகையினாலே நாம் விரும்பக்கூடிய பொருள் இறைவன் ஒருவராக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மற்ற எதில் நாம பற்று வைத்தாலும் அந்த பொருளினால் நமக்கு துன்பம் வரும். அப்படி தந்தைக்கு உபதேசம் செய்தார் முருகப்பெருமான். அது என்ன பொருள் என்றால் அறிவை அறிவது பொருள் என்று முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு அந்த பொருளை உரைத்தார். அந்த ஓம் என்கின்ற பொருளுக்கு அர்த்தம் என்ன? அறிவை அறிவது பொருள். அதை தந்தைக்கு உபதேசம் செய்தார். அப்படி உபதேசம் செய்த கருணை உடைய அந்த முகம், இப்ப சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்கின்ற அந்த நிலை கந்த புராணத்துல அற்புதமாக சொல்றார் நமது கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்ப சிவபெருமானே எப்படி வந்தாரு? முருகராக வந்தாருன்னு சொல்லணும். உடனே நாம எப்படி சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லக்கூடாது. அவருடைய பையன் தாங்க, அதாவது உலக வழக்குக்கு தான் பையன். ஆனா உண்மையிலே சிவபெருமான் தான் முருகராக வந்தார். அவரே தான் வர்றாரு. ஏன்னா எல்லா தன்மையும் சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் இருக்கு. ஆதியும் நடுவும் ஏறும் அருவும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலன் யாருன்னா சிவபெருமான். அவர் ஒருத்தருக்கு தான் ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. எல்லாமாக உள்ள சிவபெருமானே குழந்தையாக வந்தார். அவர் தான் முருகப்பெருமான். 6 முகமாக விளங்கக்கூடிய, அதோ முகமாக விளங்கக்கூடிய அருமுக சிவன்னே யார் சொல்வா? நமது வாரியர் சாமியார் சொல்றாரு. அப்பேற்பட்ட கருணை உடையவர் முருகப்பெருமான். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி. அந்த ஓம் என்கின்ற பிரணவம் ஞான மொழி. பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய வினைகளை போக்குவது முருகப்பெருமானுக்கு ஒரு கருணை கூறும் முகம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினாரு அப்படின்னார். முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு நாள் ஒன்று செய்யாது, கோல் ஒன்று செய்யாது, வினை ஒன்று செய்யாது, எதுவுமே ஒன்று செய்து விடாது. எல்லாரும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கே, இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கே, ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டியதில்லை. முருகப்பெருமானை வணங்கினாலே போதும். அந்த நாள் ஒன்றும் செய்யாது, கோலும் வந்து ஒன்றும் நம்மை தாக்கி விடாது. எல்லாரும் 9 கோளுக்காக பயப்படுவாங்க. 9 கோளும் நம்மளை ஒன்றும் செய்து விடாது. அத ஞானசம்பந்த பெருமானோட அழகா சொல்றாரு. தேனமர் பொழில் கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வளசெம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணி நமதே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக சொல்கின்றார்.
தேனவர் பொழில் கொள்ளாலை விளைசல் துண்ணி தானொரு கோலும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக கூறுகின்றார். அதனால இறைவனை வழிபாடு செய்தால், முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த அடியார்களுடைய வினைகளை நீக்குவது முருகப்பெருமானுடைய கடன். அதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். நாம் அவனுக்கு பணி செய்தால் நம்மை தாங்கக்கூடிய அந்த பொறுப்பை முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றின. முருகப்பெருமானை நினைத்தாலே நாலு ஒன்று செய்யாது, கோல் ஒன்று செய்யாது, வினை ஒன்று வந்து தாக்காது. 3 வினை, 2 வினை, நல்வினை தீவினை என்கின்ற 2 வினையும் வந்து நம்மை வந்து ஒன்றும் செய்து விடாது. இந்த இருவினையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நல்வினை செய்தாலும் அதுக்கு ஒரு பிறப்பு வரும், தீவினை செய்தாலும் அதுக்கு ஒரு பிறப்பு வரும். இந்த 2 வினையும் இல்லாம இருக்கணும் என்றால், நாம் பிறவிக்கு வர வேண்டாம் என்றால், அதற்கு எல்லா செயலையும் இறைவன் செயல் என்று செய்தால் நமக்கு நல்லது வராது, கெட்டது வராது. அதுக்கு நல்வினை வராது, தீவினை, அதுக்கு பிறப்பு வராது. இப்ப வினை இருக்க போய் தான் நமக்கு பிறப்பு வருது. வினையே இல்லைன்னா நமக்கு எப்படி பிறப்பு வரும்? அப்ப இந்த 2 வினை இல்லாம இருக்க வேண்டும் என்றால், எல்லா செயலையும் இறைவன் செயல் என்று செய்தால் நமக்கு வினை வராது. நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என்ன செய்யும், என் செய்யும்னாரு. அது துரத்தி வந்து என்ன செய்யுமா, அதோடைய பயனை கொடுக்கும். 9 கோள்களும் வந்து அதனுடைய பயனை இறைவன் கட்டளைப்படி அது செய்யும். ஆனா முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அது ஒன்றும் செய்து விட. இப்ப குளிர் ரொம்ப நம்மளால தாங்க முடியுதா? குளிர் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. சரி, குளிர் வந்தா நீங்க எங்க ஓடுவீங்க? நெருப்பை நோக்கி ஓடுவீங்க. நெருப்பு பக்கத்துல நெருங்க 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 குளிரானது விலகுவது போல இறைவனை நாம் நெருங்க 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 நம்மளிடம் உள்ள துன்பம் விலகி ஓடிவிடும். அப்ப நம்ம யாரை சார்ந்து இருக்கணும் என்றால், இறைவனை சார்ந்து இருக்க 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 நமக்கு துன்பம் விலகும். அவனை சாராத பொழுது நமக்கு விலகாது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன். அவனை சார்ந்தால் நலம், சாரவில்லை என்றால் நலமிலன். ஆகினாலே நாம எந்த நிலையிலையும் முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அவன் முன்னாடி போய் தினசரி போய் நின்றணும். எப்பேற்பட்ட தீயது புரிந்தாலும் அவன் முன்னாடி போய் நின்றா நம்மளை தூயவராக ஆக்கி விடுவார் முருகப்பெருமான். தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றால் அவனை தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்றும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் நீதியும் என்றோ அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உய்ந்தான் என்று கந்தபுராணம் சொல்லு. இதை நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்க போகின்றீர்களா? எப்பேற்பட்ட அந்த சூரபத்மன் மிக கொடியவனாக இருந்தான். அவனை முருகப்பெருமான் என்ன செய்தார் என்றால், அவனை தூயவராக ஆக்கினார். தேவர்களுக்கு துன்பம் இழைத்த அந்த சூரபத்மனை முன்னாடி வந்து நின்னாரு போர்ல. அவனை என்ன பண்ணிட்டாரு? தூயவனாக ஆக்கிட்டார். அந்த வேலாயுதத்தை வைத்து அவன் மாமரமாக ஆயினான். அவனை துளைத்து 2 கூறாக ஆக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கினான். 3 முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற 6 தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி என்று கூட நமக்கு நூல்கள் சொல்கிறேன். எல்லாம் கருணை, எல்லாமே கருணையோடு இருக்கின்ற பெருமான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட சூரபத்மனை முன்னாடி போய் இன்னதுவே சாமி அவனை தூயவனாக ஆக்கிட்டான். அதுதான் ஆயமும் வேண்டுங்களோ. இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க போகிறீர்களா? எப்பேற்பட்ட சூரபத்மன், தேவர்களுக்கு துன்பம் இழைத்த சூரபத்மன் முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்று கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சாமி நினைச்சாரு 1 நிமிஷம் அவரை அழிச்சிடலாம், ஆனா கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நமக்கும் அப்படிதான், இந்த உலகத்துல வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப திருந்துவான், நாளைக்கு திருந்துவான்னு நமக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பை நிறைய கொடுக்காரு. நாம திருந்துறவாறு இல்லை. இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக நாங்க போய் வீணாக காலத்தை போக்கி நாம என்ன செய்யறோம்? இழையை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றோம். அதை ஏற்றாமல் இந்த சாமி காலையில உடம்பு கொடுத்தவே என்ன பண்ணணும் பண்றோம், போட உனக்கு உடம்பு கொடுத்தாச்சுன்னு விட்டா நாம என்ன செய்யறோம்? வினைய நிறைய சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு வீட்டுக்குள்ள ரூம்ல உள்ள போனதும் என்ன எரியும்? ரூம்ல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும், என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஃபேன் ஓடும். முதல் ரூம்ல ஃபேன் ஓடும், ரெண்டாவது ரூம்ல லைட் ஓடும், மெயின் ஹால்ல டிவி ஓடும், அப்புறம் இது கிச்சன் ரூம்ல ஃப்ரிட்ஜ் ஓடும், எல்லாத்துக்கும் மேல வெளியில மீட்டர் ஓடும். என்ன செஞ்சாலும் வெளியில மீட்டர் ஓடும்ல, என்ன கரண்ட் அரைச்சாலும் அங்க மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கு. மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது போல சாமி காலையில நமக்கு உடம்பு கொடுத்து இப்ப சிவபுண்ணியங்களா செய்யுங்கன்னு சொல்லி விட்டா நாம என்ன செய்யறோம்? வீணாக காலத்தை போக்கி வினையை பெருக்கி கொண்டிருக்கின்றோம். நம்ம என்ன செஞ்சாலும் அங்க அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சாமி கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. புண்ணியம் செஞ்சாலும் எழுதுவாரு, பாவம் செஞ்சாலும். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். ஒருத்தர் உண்மையான அன்போடு இறைவனுக்கு பலர் வெட்டி கொடுத்தாலும் அதையும் கணக்கெழுதுவார். அழுது காமுற்று உருகி உருகி வழிபாடு செய்கின்ற அந்த அடியார்களையும் சுவாமி கணக்கெழுதுவார். பொழுதுபோக்கி புறக்கணிப்பவரையும் இறைவன் கணக்கெழுதுகின்றார். அப்பேற்பட்ட கடவுள் யாருன்னா இன்னம்பர் ஈசனே அப்படின்னாரு. அவன் எதை செஞ்சாலும் சாமி கணக்கு அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகிட்டே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை வழிபாடு செய்து 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 சிவபுண்ணியங்களை சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அரைநாதர் முருகப்பெருமான்கிட்ட போய் எப்படி கேட்டாருன்னா, அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அதன விடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. பெருமானே பெருமானே, நான் அரகர சிவாய வென்று நான் தினமும் நினையாமல் நின்றனே என்று முருகப்பெருமான்கிட்ட சொல்றாரு. அப்ப சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல என்பது இந்த பாடலில் நமக்கு விளங்கும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி சாமி நம்முடைய வினைகளை எல்லாம் இறைவன் நமக்கு போக்குகின்றார். கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அந்த வேலை அம்பாளிடமிருந்து வாங்கி நம்மளுடைய இந்த உயிர்களுடைய 3 மலங்களை இறைவன் போக்குகின்றார். வேலாயுதம் ஞானத்தை குறிக்கும். முருகப்பெருமான் வைத்திருக்கின்ற அந்த வேலாயுதமானது நம்முடைய மும்மலங்களை போக்கக்கூடியது. அப்படி தாரகாசுரனையும் சிங்கமுகாசுரனையும் சூரபத்மனையும் திருத்தி அவர்களை தூயவனாக ஆக்கினார் முருகப்பெருமான். தாரகாசுரனை வதம் செய்து அவரை ஐயனாருக்கு வாகனமாகவும், சிங்கமுகாசுரனை வதம் செய்து அவனை அம்பாளுக்கு வாகனமாகவும், சூரபத்மனை வதம் செய்து அவரை சேவலும் மயிலுமாக தனக்காக வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். ஏற்கனவே அவர்கள் இருவரும் சூரன் பதுமன் என்கின்ற இருவர், ஒரு ஆள் கிடையாது. அவர்கள் முற்பிறவில முருகப்பெருமானை வழிபாடு செய்து நாங்கள் இருவரும் ஓர் உடலில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க முருகப்பெருமான் அவருக்கு அருள் செய்து மறுபிறவியில் சூரபத்மன் என்ற இருவர் ஓர் உடலில் இருந்தார்கள். அவர்களை இரு கூறாக ஆக்கி ஒருவரை சேவலாகவும் ஒருவரை மயிலாகவும் ஆக்கினார் முருகப்பெருமான். மாறுவரு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஏர்மையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அப்படி முருகப்பெருமான் அந்த வேலாயுதம் எப்பேற்பட்ட ஆற்றலை உடையது என்றால், 100 கோடி சூரியனை உருக்கி கருத்தட்டி வாட்டால் என்ன ஒரு ஆற்றலோ அது வேலாயுதத்தினுடைய ஆற்றல் என்று அருணைநாத பெருமான் மிக அருமையாக சொல்கின்றார். அருணதன பன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் மலை மகள் அமலையாரிய எந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பை சுயம்பகி
அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி பரப்பிரகாச பிரகதி அம்பர் குண்டல பேத சாம்பவி விம்ப கிஞ்சிக பூவை பூங்கொடி அச்சத லட்சத பக்த மகத்திடு அச்சத லட்சி அச்சி சடச்செரி திருமைந்தன் முகம் 1000 விளங்கியதொரு ஆறுதர வந்தருளும் ஆறுமுக புண்டரிகன் அறுவரை சிறந்தவன் சங்கிராம கற்கிமுகி அபயம் இடம அஞ்சல் என்று அருளி கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முனிக்கொரு தமிழ் திறவையும் விபரீதமாக வெறித்த கடவுள் புலவன் அனுபவ சித்த பவக்கடலில் புகாதி என விரவி எடுத்து அருள் வைத்த கடல் கிருபாகரன் ஆசிலாதாதரதபோரர் இன்புறும் வாசிகாதீத மனோலய பஞ்சரன் அகரும் முருகமத கலவ வரிவள முக விகட முகபட கடின புலகிதன் மரகத மச்சை திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல் என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது அருணைநாத பெருமான். அந்த வேலாயுதமானது திவாகரன் 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அது கையில் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலாயுதனுடைய ஆற்றல் என்று சொல்கின்றார். அது முழுக்க முழுக்க ஞானம். அதனால முருகப்பெருமானை சொல்லும்போது ஞான பண்டிதன் என்று நூல்கள் சொல்லும். யார் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானம் இயல்பாகவே வந்துவிடும். மாலை போட்டு செல்வார்கள், மறுபிறவில் அவங்க அடியாராக ஆயிடுவாங்க. நம்ம ஏற்கனவே முற்புறவில முருகப்பெருமானை வழிபாடு செய்து யாத்திரை எல்லாம் போனதுனால இன்னைக்கு இந்த இதுல இப்ப நம்ம அடியாராக ஆக வச்சிருக்கோம். யாராக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யாமல் சிவ வழிபாட்டில் நிலைத்து இருக்க முடியாது. முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வன் முருகப்பெருமான். அதை சொல்லும்போது முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருபரன் எனவோது. முக்திக்கு வித்து முருகப்பெருமான். இந்த உயிர்களுக்கு என்னைக்கு இந்த உலகத்தின் மேல் பற்று குறைகின்றதோ அப்ப முருகப்பெருமானுடைய அருள் அதற்கு அந்த உயிருக்கு கிடைத்து விட்டது என்று பொருள். உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன்தாழ்வை சொக்கநாதா என்று சொல்வதற்காக உலக வெறுப்பு வந்துருச்சுன்னா இறைவன் பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம்னு அர்த்தம். இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இன்னும் நம்ம பக்கத்துல போகலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம உலக நாட்டத்துலதான் இருக்கோம் ரொம்ப அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளியம்மை இச்சாசக்தி. சாமி இந்த உயிர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கின்றதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறுதான் இறைவன் வந்து அருள் செய்வார். இந்த இச்சாசக்தியை மட்டும் சாமி நம்ம கிட்ட கொடுத்துருவார். கிரி ஞானத்தை அவர் பார்த்துக்குவார். இந்த இச்சாசக்தியை வைத்து நமக்கு அறிவு இச்சை செயல் என்கின்ற அந்த 3ஐ தூண்டிவிட்டு இந்த விருப்பம் எதில் இருக்கின்றதோ அதில் ஈடுபடுத்துகின்றார் இறைவன். நமக்கு உலக நாட்டம் இருந்தால் உலகத்துல விட்டுறாரு. தன்னை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களை தன் ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப நமக்கு உடம்பு கொடுத்த நாள்ல இருந்து நம்ம இன்னும் இறைவனை அடைய முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி நம்ம உலகம் தோன்றல காலத்துல இருந்து இன்னும் நமக்கு நம்ம பிறவியிலே இருக்கோம் அப்படின்னா இன்னும் நம்ம பக்குவப்படலைன்னு அர்த்தம். உலகம் தோன்றன காலத்துல இருந்து நம்ம இன்னும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் இன்னும் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற முயற்சியை இன்னும் பண்ணலன்னு தான். ஆனா தீட்சை எடுத்தவங்க கொஞ்சம் முயற்சி பண்றாங்கன்னு முயற்சி எடுத்து எப்படியாவது இந்த பிறவியில் நாம் அடைய வேண்டும் என்கின்ற திறத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அப்படி இந்த வேட்கை எப்பொழுது நமக்கு வருகின்றதோ இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை நமக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் நாம் தடை பெற முடியும். அது வரைக்கும் நம்ம உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்து எதிலிருந்து எந்த ஒரு பொருள்ல நாம சிறிதளவு பற்று வைத்திருந்தாலும் அதற்கு ஒரு பிறவி கட்டாயமாக வரும். நம் எண்ணம் முழுவதும் இறைவனிடம் நாம் எப்பொழுது நாம் சேர்க்கின்றோமோ அது வரைக்கும் நமக்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். அது சின்ன பொருள்ல சுந்தரம் சுவாமிகள் அங்க கையில இருந்தாரு. அந்த மாதர்களை பார்க்கதான் செஞ்சாரு. பார்த்ததுக்கு சாமி என்ன பண்ணிட்டாரு, பூலோத்து போயிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. அப்ப நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் பார்க்கிறோம் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எத்தனையோ கோடானு கோடி பிறவிகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால்
நாம் காலையில் எந்திரிச்சதுமே எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற எண்ணத்தோடு எழுந்திருந்தால் நமக்கு அது என்ன ஆகாது. எந்த பொருளை நம்ம பற்று வச்சிருந்தாலும் அதை சாமி பார்த்துக்கு, அது இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். ஆகையினாலே இந்த உலக வெறுப்பும் உடல் வெறுப்பெல்லாம் சாமி தான் நீக்க முடியுமே தவிர நம்மளால என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது. பெருமான் கருணையினால அதை நீக்கலாம். அப்படி மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி இச்சாசக்தி. இந்த உயிர்களுக்கு எது விருப்பம் இருக்கின்றதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டா என்று சொல்வதற்கிணங்க இச்சை விருப்பமுடைய அந்த ஆன்மாக்களுக்கு இறைவனே நேரில் அருள் செய்கின்றார். அதாவது நாம் இறைவனை தேடி போகின்ற ஒரு நிலை, இறைவனை நம்மை தேடி வருகின்ற ஒரு நிலை. அப்படி வள்ளியம்மையை நோக்கி முருகப்பெருமானே அருள் செய்கின்ற அந்த திறம், அவருடைய பக்திக்கு இறங்கி முருகப்பெருமான் அதுவும் தூக்கிட்டே போயிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு திருடன் அப்படின்னு நூல்கள் சொல்றது. சிவபெருமான் பாத்தீங்கன்னா பூவை திருடனாராம், பூத்திருடன் பேரு. 1008 மலர்களால விஷ்ணு பூஜை செஞ்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மந்திரமா சொல்லி சாமி அர்ச்சனை பண்ணி கொண்டு இருந்தார். அப்பொழுது 1008 மலர்களை ஒரு மலர்களை சுவாமி மாறிட்டார். இப்ப மந்திரம் இருக்கு, பூ இல்ல. பூஜை நேரத்துல எந்திரிக்க முடியாது. விஷ்ணு என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்ணையே தாமரையாக எடுத்து வைத்தார். அதனால அவருக்கு கமலக்கண்ணன் என்று சிவபெருமான் அவருக்கு பெயர் வைத்தார். பூவை மறைத்ததுனால சுவாமிக்கு பூத்திருடன் பேர். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் திருடன் பேரு. அவர் வெண்ணெய் திருடன் பேர். ஆனா முருகப்பெருமான் பெண்ணையே தீட்டு போயிட்டாராம். அவர் வெண்ணெயத்தான் இருந்தாரு, இவர் பெண்ணையை தீட்டு போனதுனால முருகப்பெருமான் பெருத்திருடன் அப்படின்னு பேர். இப்படி எல்லாமே முருகப்பெருமானுடைய கருணையைத்தான் குறிக்கின்றது. அப்படி வள்ளி மனம் புணர கூட ஒரு முகம் கூட கருணை முகம் அப்படிங்கிறார். அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு வள்ளியை எடுத்து சென்று திருமணம் முடித்த அந்த கோலம் வள்ளிமலையில இப்பயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஓடி ஆடி வள்ளியோடு காதல் புரிந்த இடம்லாம் இப்பயும் நீங்க போய் பார்க்கலாம். வள்ளிமலையில அது நம்ம வேலூர் பக்கத்துல இருக்கு. போயிருக்கீங்களா? போனது இல்லையா? வள்ளிமலை போயிருக்கீங்களா? சிவா எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. நீங்க இன்னுமே போகணும், நிறைய இடத்துக்கு போகணும். சரி, அடுத்து போயிடுவோம். அப்படி சிறப்புடைய இடம் வள்ளிமலை. அப்படி வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று இந்த இடத்துல போகின்ற 6 முகமான அந்த பொருளை எனக்கு அருள வேண்டும் என்று அருணைநாதர் கேட்கிறார். முதல் முகத்துல என்ன சொன்னாருன்னா, ஏறு மயில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. சூரரை வதைத்த முகம், அந்த முகம் கருணை கூர் முகம். சூரபத்மனுக்கும் அருள் செஞ்சார். அதை தேவர்களை துன்புறுத்தினாலும் கூட முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்றதுனால சாமி அவனை தூயவனாக ஆக்கி அந்த திறத்தை ஒரு கருணை முகமாக சொல்கின்றார். ஏனென்றால் அவர் அத்தனை 6 முகமுமே கருணை, 12 திருக்கரங்களால் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். கருணை கூர் முகங்கள் 6, கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தன நான்கு உலகம் முடியும். இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இத்தனை கையின் இருக்கு. சிவபெருமானுக்கு 10 கை, முருகப்பெருமானுக்கு 12 திருக்கரம். 12 திருக்கரங்களாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான். முருகப்பெருமானை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் நெருங்குவது இல்லை, வினைகள் சாருவது இல்லை. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேன் என்று சொல்வதற்கிணங்க எதுவுமே வினைகள் தாக்காது. முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று சொல்வதற்கிணங்க முருகா என்றால் 2 திருவடியும் சாமி நம்ம தலைமேல் வைத்து விடுவோம். இப்ப நீங்க முருகான்னு சொல்லுங்க, சாமி நம்ம தலைமேல 2 திருவடியும் வைத்து. முருகு என்றால் அழகு என்றும். அவர் முதல்ல அருணைநாதர் பாட வைக்கும் போதே முத்துன்னு தான் பாட வைக்கிறார். முத்தை தரு பத்தி திருநகைன்னு 3 தான் ஆரம்பிக்கிறார். அந்த முருகாங்கிற சொல்லுக்கும் பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. ஏன் அப்படின்னா அதுல மூலே பார்த்தீங்கன்னா பிரணவம் அதுல அடங்கியிருக்கு.
அகர உகர மகரம் மூணுமே இருக்கு. எந்த ஒரு சொல்ல சொல்லும் போதும் முதல் சொல் என்னவென்றால் ஆனா என்கின்ற எழுத்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ ஒரு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஆனா வருது. அந்த மூணால மானா மகரம் இருக்கா, அது முதல்ல அகரம். ஒரு சொல்ல சொல்லும் போது எழக்கூடிய சொல் அகரம். அடுத்து மானா இருக்கு, அதுல மூணால மானா இருக்கிறதுனால அது மகரம். அடுத்து ஊனால முடியுது. என்கின்ற ஊனால முடிகிறதுனால அகர உகர மகரம் மூன்றும் அதில் பொருந்துகின்ற காரணத்தினால் பிரணவத்தோடு ஆரம்பிக்கின்றது என்கின்ற எழுத்து. அதனாலதான் முதல்ல அருணைநாதர் பாட வைக்கும் போது கூட முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணை என்று பாடினார். அது முத்து முத்தாக பாடினார். அது முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்தார். பிரணவத்தோட அடியெடுத்து கொடுத்திருக்காரு முருகப்பெருமான். அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையது இந்த மூணாவது. அதே போல முருகப்பெருமானுக்கும் முதல் வரி என்னது? மு என்றால் முகுந்தனாக விளங்கக்கூடிய திருமாலும், என்றால் ருத்ரராக விளங்கக்கூடிய ருத்ரரும், என்றால் கமலத்தில் விளங்கக்கூடிய பிரம்மாவையும் குறிக்கும். மும்மூர்த்திகளாகவும் முருகப்பெருமான் விளங்குகின்றார். மும்மூர்த்திக்கும் அருள் செய்த பெருமான் மும்மூர்த்தியாகவும் இருந்து கருணையோடு அந்த மும்மூர்த்திகளாக இருந்து முருகப்பெருமான் அருள் செய்கின்ற அந்த திறத்தை அருணைநாதர் பல பாடல்களில் சொல்கின்றார். அப்படி முருகு என்றால் அழகு என்று பொருள். முருகு என்று முருகு என்று உருகு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்பேற்பட்ட கருணை உடையவர் முருகப்பெருமான். அவருடைய முருகா என்றால் நம்ம இரண்டு திருவடியும் நம் தலைமையில் வைத்து விடுவார். யார் முருகா என்று அழைக்கின்றார்களோ அவருடைய தலையில் முருகப்பெருமானுடைய திருவடி விளங்கி தோன்றும். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. அப்படி முருகன் தனிவர் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ என்று கூட அருணைநாத பெருமான் சொல்றார். எந்த ஒரு சொல்லும் போதும் முருகா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றார். முருகன் தனிவேல் முனி நம் குரு. அதே போல மொழிக்கு துறை முருகாவினும் நாமங்கள். நாமம் சொன்னாரா? முருகா எனும் நாமங்கள் அப்படிங்கிறார். நாமம்னா ஒண்ணு, நாமங்கள்னா பல்வேறு நாமங்களை சொன்னதுக்கு சமம் முருகா என்று அழைத்தார். அதனாலதான் அன்னையர் சொன்னாரு, ஒரு சொல்லுக்கு அவ்வளவு சிறப்பு. முருகா அப்படின்டா முருகனுடைய எல்லா மந்திரத்தையும் சொன்னதுக்கு சமம். அப்படி அருணைநாதர் விழும்போது கூட முருகான்னு சொல்லிதான் கீழே விழுங்க. உடனே முருகப்பெருமான் அவருக்கு போய் தாங்கினார். ஆனா அந்த நேரத்துல வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இறக்கும் தருவாயில யாருக்கு இறைவனுடைய நாமம் வருகின்றதோ அவர்கள் தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் இளமையிலிருந்தே நாம ட்ரைனிங் எடுக்கணும். இறை நாமத்தை சொல்லி 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 ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இறக்கும் தருவாயிலே வரும். ஒரு வீட்டுல 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தன் பேர் கந்தசாமி, இன்னொருத்தன் பேரு குமரவேல். 2 பேரும் முருகப்பெருமான் பேர் வச்சிருக்காங்கல்ல. இந்த தந்தை என்ன பண்ணாரு, கந்தசாமின்னு கூப்பிட்டுக்கலாம், இல்ல குமரவேல் கூப்பிட்டுக்கலாம். அது சொல்லி பழகாததுனால மூத்தவனை எங்க வா, இளையவனை எங்க வா அப்படி சொல்லி பழகுனா எப்படி இருக்கும்? 2 பேரு முருகப்பெருமான் பேரை வச்சிருக்கு. அப்படி அழைக்காமல் இப்படி கூப்பிட்டு பழகுறாங்க. இப்படி கூப்பிட்டா நம்ம கடை தர முடியாது. நாமெல்லாம் கடைசி நேரத்திலேயாவது இறைவனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பிள்ளைகளுக்கு இறைவனுடைய பெயரை நாம் வைக்கின்றோம். அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா நிறைய பேர்லாம் வந்துருச்சு. ஆஷா அப்படிங்காங்க, அதை பேசாவே வச்சிருக்காங்க. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வைக்கிறாங்க. இறைவனுடைய நாமம் இல்லாத நாமங்கள் இருக்கு. கந்தன், குமரன், முருகன். முருகன் தனிவேல் முனி நம் குரு, கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல், இப்படி எண்ணில்லாத நாமங்களை எத்தனையோ பேர்லாம் இருக்கு. கார்த்திகேயன், கடம்பன், இப்படி எத்தனையோ நாமங்களை நாம வைக்கலாம். அதை வைப்பதை விட்டுட்டு நம்ம புதுசா லேட்டஸ்டா ஏதாவது பேர் இருந்தா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு அடிக்க போய் அவங்க பிள்ளைக்கு ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னா, நான் கந்தன் அப்படின்னு. இல்லைங்க, நீங்க கொஞ்சம் லேட்டஸ்டா ஒரு பேர் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, லேட்டஸ்டா சும்மா இந்த இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி வரணுங்க அப்படின்னு. தயவு செய்து எனக்கு தெரியாதுங்க, நீங்க போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னதும், சரி வேற ஏதாவது முருகப்பெருமான் பேரு சொல்லுங்க அப்படின்னாங்க. கார்த்திகேயன் அப்படின்னு அவங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்ட்டாங்க. வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. அதாவது எத்தனையோ நாமங்கள் இருக்கு. முருகப்பெருமானுடைய நாமங்கள் எண்ணில்லாத நாமங்கள் இருக்கு.
அத்தனை நாமத்தையும் சொல்லக்கூடிய ஒரே பேர் எதுனா முருகா எனும் நாமங்கள். மொழிக்கு துணை முருகா எனும் நாமம். அப்படி மாறுபடி சூழலை வதைத்தவங்க வந்து வதைப்பது கூட இறைவனுடைய கருணை என்பதை நாம் மறந்துக்கூடாது. அது என்ன கருணை என்றால் மரக்கருணை என்று பெயர். அறக்கருணை மரக்கருணை. தேவனுக்கு செய்தது அறக்கருணை, அசுரனுக்கு செய்தது மரக்கருணை. இந்த இரண்டு வகை கருணையை வைத்துதான் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அந்த கருணையை செலுத்திக் கொண்டே இருக்கின்றார். அது எப்பயுமே இறைவனுக்கு தண்டிக்கவே தெரியாது. சாமி உன்னை தண்டிக்குப்பாரா, நீ கோயிலுக்கே வரமாட்டேங்க, உன்னை வச்சுக்கிறேன் அப்படிப்பாரா சாமி? நீ போன மாசம் வந்த, அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்க ஏன் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அவர் எப்பயுமே கருணை உடைய. அதனால அவருடைய அருளுக்கு எப்பயுமே இது வராது. அதனால சுவாமி எப்பயுமே இந்த உயிர்கள் மேல கருணையை வைத்துக் கொண்டே இருப்பார். அது ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. நாம் மறந்தாலும் கூட இறைவன் நம்மை மறப்பதில்லை. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசல் பெருமான் சொல்வதற்கு நம்மை விட்டு இறைவன் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. அவன் எப்போது ஒன்றாய் உடனாய் இந்த உயிர்களுக்கு கருணையை செலுத்திக் கொண்டேதான் இருக்கின்றார். அவன் பெருமை என்னவென்று கேட்டால், அவர்கள் பெருமையை சொல்வதை காட்டும் அவனுடைய கருணைக்குத்தான் சிறப்பு அதிகம். ஏற்கனவே முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, டாக்டரு பேஷண்ட்டை குணப்படுத்துறதுக்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்குங்க, நான் 2 பைக் வச்சிருக்கேன், நான் ப்ளஸர் வச்சிருக்கேன் இப்படின்னு சொல்றதை காட்டணும். நான் வந்து எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் சிறப்பு. அவருடைய பெருமையை காட்டிலும் அவருடைய கருணை. சில பேர் கருணை சொல்றது பாதி நோய் என்ன ஆயிரும், குணமாயிரும். எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்களை குணப்படுத்திருக்காருங்க டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், நோய்வாய்ப்பட்டவங்க உடனே பாதி அவங்களுக்கு குணமான மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஊசியை போட்டது இருக்கிறதும் சரியாயிடும். அப்படி இறைவனுடைய கருணைக்கு எல்லையில்லாத ஆற்றலுக்கு எந்த ஒரு வஞ்சிப்பும் வராது. அவன் எப்பயுமே 2 வகையாக கருணையை செலுத்திக் கொண்டிருந்தால், ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. கந்தன் என்கின்ற சொல்லுக்கு 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் என்றும், 3வது பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்கின்ற ஒரு பொருள். அதனாலதான் கந்தன் கருணை என்ற தலைப்புல நம்ம பேச சொன்னாங்க. கந்தன் என்ற சொல்லுக்கு என்ன சொல்லு, 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் என்றும், அதுக்கப்புறம் பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் தான் சொன்னாரே ஒழிய பகைவரை அழிக்க வேண்டும் என்று சொல்லல. அவருடைய ஆற்றலை வற்றச் செய்வது. சூரபத்மன் அப்படிதான் இருந்தது. வீரியம் அதிகமா இருந்தது. சாமி என்ன பண்ணாரு, அதை குறைச்சார். ஆணவ மலத்தினுடைய தன்மையை குறைப்பது என்னுடைய. ஆணவ மலத்தை அழிக்க முடியாது, அதனுடைய ஆற்றலை வற்றச் செய்யலாம். அதைத்தான் முருகப்பெருமான் செய்தார். அப்படி முருகப்பெருமான் முன்னாடிக்கிறதும் அவருடைய பகவருடைய ஆற்றலை வற்றச் செய்து அவருக்கு அருள் செய்த பிறகுதான் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை வனமுற வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருள் ஆச்சலம் உகந்த பெருமானே என்று இந்த இடத்துல போயிடும். 6 முகமான பொருளை நீ எனக்கு அருள வேண்டும் என்று அருணைநாதர் கேட்கின்றார் என்றால், முருகப்பெருமான் எப்பேற்பட்ட கருணையுடையவர். அருணைநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற எண்ணில்லாத அருளாளர்களுக்கெல்லாம் அருள் செய்த அந்த திறத்தை நாம் என்னவென்று சொல்வது. அவருடைய கருணை 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 கருணை. அத்தனை 6 முகத்திலையும் கருணை. ஒரு முகம்னா பரவாயில்ல, ஒரு முகத்துல தாங்க கருணை, ஒரு முகத்துல இல்ல, 6 முகத்திலையும் கருணை. ஒருத்தர் துன்பத்தை நோக்கி ஓடி வந்தா அதுக்கு ஒரு முகம், ஒருத்தர் செல்வம் வேண்டு கேட்டா அதுக்கு ஒரு முகம், ஒருத்தர் வீடு வாசல் கேட்டா அதுக்கு ஒரு முகம். இப்படி 6 முகத்தையும் வச்சு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார் முருகப்பெருமான். எது வேணுமோ 6 முகத்துல இருந்து சுவாமி அதை கொடுத்துரு. ஆனா நம்மளுடைய விண்ணப்பம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு குழந்தை குட்டி வேணும், அது கேட்டாலும் சாமி கொடுப்பார். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து நீங்கி, உலகத்தில் இருந்து நீங்கி, நாம் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற விருப்போடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாம் எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில நாம் இருக்கோம் அப்படிங்கிறத இறைவனிடம் விண்ணப்பம் செய்து, செப்பார்முனை மங்கன் தென்னன் பெருங்கரையான் தப்பாமையை தாளடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் தடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்வதற்கிணங்க நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நாம் என்ன திறத்தோடு இருக்கின்றோமோ அதை இறைவனிடம் ஒப்புவித்து, பெருமானே நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன், உன்னை நினைக்க முடியாம இருக்கேன், உன்னை வழிபாடு செய்ய முடியாத நிலையில நான் இருக்கேன்,
எப்படியாவது என்னை வழிபாடு செய்ய வைப்பது உன்னுடைய கடன், ஆகையினாலே என்னை வழிபாடு செய்ய வை என்று நாம் பெருமானிடம் கேட்டால் பெருமான் நமக்கு எல்லாம். திருச்செந்தூர்ல நம்ம என்ன பண்ணாங்க, முருகப்பெருமான்ல அவ்வளவு பக்தி. முருகப்பெருமான் எப்படியாவது என்னை காப்பாத்தாம விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த முழு திறத்தோடு குடும்பத்தோட போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, கடல்ல போய் குளிச்சாங்க. குளிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க 3 ஒன்று நெக்லஸ் போட்டிருந்தாங்க. போட்டு அன்னைக்குதான் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதோட போய் அந்த அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, நெக்லஸ் காணும். இப்ப இந்த அம்மா ஓன்னு அழுது அவனுக்குள்ள உட்காந்துட்டாங்க. வீட்டுக்காரரு இவன் ஆமா போனா போதுமா, 3 ஒன்று இருக்கு போதும், வேற உழைச்சி வாங்கிக்கணும் அப்படின்னு அந்த ஐயா கூப்பிடுறாரு. நம்ம போக மாட்டேன், முருகப்பெருமான் எனக்கு எப்படியாவது கொடுப்பாரு, நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு அப்படியே உட்காந்துட்டாங்க. நம்ம எல்லாம் கூட்டம்லாம் கூடிருச்சு. இப்ப சமீபத்துல கூட்டம்லாம் கூடிருச்சு. ஏமா இப்படி அழுறீங்க, நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன், அந்த நெக்லஸ் கிடைக்காம நான் வரமாட்டேன், முருகப்பெருமான் எனக்கு எப்படியாவது தருவார் அப்படின்னு அந்த அம்மா முழு உறுதிப்பாடு இருக்கதும். அந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து எடுத்து கொண்டு வந்து 3 நெக்லஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததும் அந்த அம்மா நெக்லஸ வாங்கினதுமே நெக்லஸ் கூட முதல் பார்க்கல, அந்த ஆளுடைய முகத்தை தான் பார்த்தாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னதும் சரவணன் அப்படின்னா பாருங்க எவ்வளவு பெரிய சேவை. அப்ப வந்திருப்பது முருகப்பெருமானை வந்து எடுத்து கொடுக்கின்றார் என்ற அந்த உறுதிப்பாடு. சாமி கிட்ட வந்துட்டோம்னா எப்படியும் நம்மை காப்பார், நம்ம எப்படியும் கருணை செய்வார் என்கிற திறத்தோடு தான் நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல ஒவ்வொரு வரியிலையும் 6 முகமும் கருணை போல் முகங்கள் 6 மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி. ஒரு காலத்துல சூரபத்மனை எல்லாரும் அச்சத்தால் போய் தொழுதார்கள். அச்சத்தால் தொழுத அத்தனை பேரையும் அன்பால் தொலை வைத்தார் முருகப்பெருமான். அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கி அவனுக்கு அருள் செய்கின்ற அந்த திறத்தை இப்பயும் நாம மயில கொண்டு விட்டு இருந்த பாருங்க. மயில நாம வணங்கிட்டு இருக்கோம். இப்ப மயிலா இருக்கிறது யாரு, சூரபத்மன் தான் மயிலா இருக்காரு. சூரபத்மன் பிறவிக்கு வரும்போது அப்ப மயிலாக இருந்தது இந்திரன் மயிலாக இருந்தார். இப்ப இருக்கிறது சூரபத்மன். அடியார்களுக்கும் அருள் செய்த அந்த திறம் இப்பயும் நம்ம சேவலும் மயிலையும் நாம் போற்றி வழிபாடு செய்கின்றோம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க இந்த ஈராறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி. வேலையும் நம்ம போட்டுருவோம். வேலை வந்து ஞானத்துக்கு ஓமானம். இந்த உலகத்துல சிவபெருமான் வைத்திருக்கிறது சூழாயுதம், முருகப்பெருமான் வைத்திருக்கிறது வேலாயுதம். இப்ப இந்த உலகத்துல வேலாயுதம் பேர் வைப்பாங்க. கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல் பேர் வைப்பாங்க. சூழாயுதம் யாராவது பேர் வைப்பாங்களா? வேலாயுதம் பேர் வைப்பாங்க, சூழாயுதம் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சூழாயுதம் வந்து எதை குறிக்கும் என்றால் இறைவனுடைய சக்தியை குறிக்கும். ஒன்று ஹரிணி, மற்றொன்று ஹரிணி, மற்றொன்று ரோதயந்திரி. ஹரிணி, ஜனனி, ரோதயந்திரி என்கின்ற 3 வகை சக்தியை குறிக்கக்கூடியது சூழாயுதம். இப்ப நீங்க சாமிகிட்ட போய் சாமி எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம், உன் சக்தியை கொடுன்னு கேட்க முடியுமா? அதே போல நாம முருகப்பெருமான்ட்ட நாம போய் என்ன கேட்கலாம், ஞானத்தை கொடு என்று கேட்கலாம். அதனாலதான் சாமி கையில் வேலை வைத்திருக்கின்றார். அந்த வேலை வைத்து நமக்கு அருள் செய்கின்ற அந்த திறம் அதுதான் வேலாயுதம் என்று நம்ம அந்த வேலை வைத்து சாமி எல்லாருக்கும் ஞானத்தை வழங்குகின்றதனால் திருக்கைவேல் போற்றி என்றும் கூட அந்த பாட்டுல சொல்றாரு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்படி கருணை போற்றி. அந்த 6 முகமும் கருணை கூறு முகங்கள் அப்படின்னாரு. மேலான எண்ணில்லாத மேலான அந்த கருணை கூறு முகங்கள். வேல் எப்படி இருக்கும்னா ஆழ்ந்திருக்கும், அகன்றிருக்கும், கூர்மையா இருக்கும். அதே போல ஞானமும் ஆழ்ந்திருக்கும், அகன்றிருக்கும், கூர்மையா இருக்கும். அப்படி ஞானத்தை வழங்குகின்ற முருகப்பெருமான் ஞான பண்டிதனாக விளங்குகின்றார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு எண்ணில்லாத நாமங்கள்ல ஒரு நாமம் கந்தன் என்கின்ற நாமம். அந்த கந்தன் என்கின்ற பேரில் கருணையும் இருக்கின்ற காரணத்தினால் கந்தன் கருணை என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பெருமாள்பட்டி முருகப்பெருமான் திருக்கோயில் நிர்வாகஸ்தர் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் அடியின் திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆறுமுகம் 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 ஆறுமுகம்
ஆறுமுகம் என்று போய் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதவே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன் எனமான முயல் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு மேனியவ வேலனி நீலமயிலாக உமை தந்த வேலே நீதர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேழும் மடங்கள் வேலா சீறி வருமாற உண்ணும் ஆவி உண்ணும் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்டர் கோலம் சேரும் அழகார் வலனி வாழ்வு வரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று போதி வான்முகில் வளாதிக மணிமணம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய வன்முறை விஞ்ஞான போத நிதி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் தந்தைக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி உயிராரும் பொருள் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாகு ஆறில் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க பிற்பை குவரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மங்கே வாழ்க யானை நடங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரண பார்வதி பதையே அகர மகாதேவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.